மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க போகிறது இயல் 5. இயல் 5 முழுவதும் கல்வியோட முக்கியத்துவம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பின் இன்றியமையாமையும் நுட்பத்தையும் உணர்ந்து மொழிபெயர்ப்பு பகுதிகளை படித்தல், புதிய பகுதிகளை தேவைக்கேற்ப மொழிபெயர்த்தல், கல்வி சார்ந்த கருத்துக்களை செய்யுள் வாயிலாக அறியவும் சுவைக்கவும் இன்றைய கல்வியுடன் ஒப்பிடவும் அறிதல். இதுதான் இந்த இயல் 5ஓட கற்றல் நோக்கங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம படிக்க போகிறது பா செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் இயற்றிய நீதி வெண்பா என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல், கல்வியின் இன்றியமையாமையை விளக்கும் ஒரு பாடல் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதை படிக்க போகிறோம். அதற்கு முதல்ல நம்ம பா செய்குத்தம்பி பாவலர் அவர்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பா செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர். சதாவதானம்னா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். சதம் என்றால் 100 என்பது பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் என்று போற்றப்படுகிறது. அந்த சதாவதானத்தில் இவர் சிறந்து விளங்கியதனால இவருக்கு சதாவதானி என்ற பெயரும் உண்டு. பா செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக ஆக்கப்பட்டுள்ளது. செய்குத்தம்பி பாவலர் அவர்களை போற்றும் வகையில் அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. மாணவர்களே, இப்பொழுது நாம் பாடலை கற்போம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீரை போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்தே தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடிச் சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடிச் சென்று அறிவு பெற வேண்டும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 5 அறிவு உயிர்களையும் 6 அறிவு படைத்த மனிதனையும் பிரித்து காட்டுவது கல்வியாகும். இத்தகைய உயரிய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று இப்பாடலின் வாயிலாக பா செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் விளக்குகிறார். மாணவர்களே, பாடலை கவனியுங்கள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று என்று பா செய்குத்தம்பி பாவலர் கூறுகிறார். அதாவது கல்வி என்பது அருளினை பெருக்க வேண்டும். அருள்னா என்ன? அதாவது பிற உயிர்களிடம் நாம் காட்டக்கூடிய இரக்க குணம், அதுவே அருள் என போற்றப்படுகிறது. கல்வியானது அருளை பெருக்க வேண்டும். அறிவை சீராக்க வேண்டும். மயக்கத்தை அகற்ற வேண்டும். அதாவது இந்த செயலை நாம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மயக்கத்தை அகற்ற வேண்டும். நன்மையை மட்டுமே நமக்கு கற்பிக்க வேண்டும். அறிவுக்கு தெளிவு தர வேண்டும். உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். உயிருக்கு அரிய துணையாய் இருந்து இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி நாம் கற்க வேண்டும் என்று கூறுகிறார் புலவர். மாணவர்களே, இப்பாடல் மனப்பாட செய்யுளாகும். பாடலை மீண்டும் கவனிப்போம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. மாணவர்களே, இந்த பாடலை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க நம்புகிறேன். கல்வியின் இன்றியமையாமையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? கல்வின்றது நம்மளோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. கல்வி இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உயர முடியும்.